ஒரு முக்கியமான கருத்தான ஒரு டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, வீட்டு வேலை மட்டும்தானா நீங்கள்? கணவன் எதுவுமே இல்லையா? உங்கள் மறந்து போன கனவு என்ன? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன கனவு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா கேளுங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க அம்மா இல்லை சின்ன வயசுலேருந்து. சரியா? அவங்களோட கனவு என்னென்னா, அவங்க ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது ஆசை. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து மைக்ரோபயாலஜி முடித்தோம். சரியா? அப்போ அக்காவோட நானும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு 4 லட்ச ரூபாய் பணம் கிடைக்கல. அப்புறம் 2வது ஒரு சீட் கிடச்சிச்சு. ஒரு 30,000 ரூபாய் எங்கள் அப்பாவால் கட்ட முடியல. சரி, சித்தா மெடிசன் அது போகலாமான்னு பார்க்கும்போது அந்த பணமும் கட்ட முடியல. அப்போ நான் யோசித்தேன், ஒரு டீச்சர் ஆனால் டாக்டர் எல்லாம் உருவாக்க முடியும்ல. பணம் சப்போர்ட் நமக்கு இல்லை, நம்ம தோற்று போகக்கூடாது. நம்ம கனவு ஆனால் நினைவாக மாறணும். அப்போ என்னோடய மாணவர்கள்லாம் நான் டாக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். என்னோடய ஸ்டூடெண்ட் கூட டாக்டர்ஸ்ன்னு சொன்னால் அது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்தது. என் கனவை என் மாணவர்கள் மூலம் நிறைவேற்றி வைக்கிறது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுவும் நடந்துச்சு. சரிங்களா? இப்போது அண்ணா அக்கா மாதிரி, தங்கச்சிங்க மாதிரி, தம்பிங்க மாதிரி எத்தனை பேர் கனவுகளை மூட்டை கட்டி வச்சுருக்கிறீங்க? இப்போது என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க வந்து டாக்டரானோம். அம்மா இறந்துட்டாங்க. அவங்களோட நகையெல்லாம் விற்று ஒரு ஜூவில் வேலை பார்த்து தான் தன்னுடைய எம்பிபிஎஸ் கோர்ஸையே இங்கே இல்லை, சைனாவில் முடித்தாங்க. படித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட பல வருடம் வேலை இல்லை, ரேங்க் ஹோல்டர். நான் கேட்குறேன், படித்த படிப்பு, நீ கண்ட கனவு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீ எப்படி ஒதுங்கிறியே, நீ எப்படி சோர்ந்து போயிட்டியே? அப்போ நீ கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போதே. நான் அழுறேன், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், சுவாமி அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணும், ஷைன் பண்ண என்ன பண்ணுங்கன்னு. அப்போ அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது, திரும்பவும் தன்னை உயர்த்திக்கிறாங்க. புரியுதுங்களா? நம்மளை கனவை எத்தனை பேர் மறந்து போயிருக்கிறோம்? ஆமாவா இல்லையா? நம்ம ஃபேமிலிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கனவை தியாகம் பண்ணுறோம். நீங்களும் அப்படிப்பட்ட நபராக இருக்கீங்களா? உங்களுக்காக தான் அந்த டாபிக் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? எனக்கு கூட கனவு இருந்துச்சு. ஆனால் அந்த கனவு என்னன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா, என்னோடய கனவை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கோ அங்கீகாரம் பண்ணுறதுக்கோ ஆள் இல்லை. உங்களை தட்டி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் இங்கே. புரிஞ்சுதா? இப்போ சொன்னோம்ல, ஒரு கனவு, என்ன கனவு இருக்குது, என்கிட்ட காசு பணம் இல்லை, ஆனால் என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதை கரெக்டாக தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு பிடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஷைன் பண்ணிப்பாங்க. பணம் இல்லைனா கூட நம்மளால் என்ன பண்ணுவோம், இப்போ லட்சியத்தை அடையக்கூடிய பல வழிகளில் இலவசமாக பயிற்சிகள் கொடுக்குறாங்க. எக்ஸாமில் வந்து குவாலிஃபையர் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போ பாருங்கள், எனக்கு கனவு இருக்குது. அப்போது நான் வந்து ஒரு சிலர் பாருங்கள், வீட்டு வேலைக்கு போய் கூட அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறாங்க. அப்போ வீட்டு வேலை மட்டும்தானே நான் செய்யணும் அப்படின்னா கிடையவே கிடையாது. நான் வீட்டு பாடம், அடுத்து யூடியூப்க்கு ஐடியா கொடுக்க தெரிய முடியும், தோசை பண்ணால் தோசையில் நிறைய ரெசிபி கொடுக்க முடியும். ஓகேவா? இதே மாதிரி ஒரு கவிதை எழுதுனா கவிதை டாபிக் கொடுக்க முடியும். இது மாதிரி என்கிட்ட நிறைய திறமை இருக்குது. என் மண்டைக்குள்ளே ஓடுற எல்லா யோசனைக்கும் கூட நான் வருவேன். அப்போ உன்னோட கனவு என்ன? நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு தூக்கம் இல்லை, கனவும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது. கேட்குற கேள்விக்கு ஆஹா இதுதான் தேடினது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். சரியா? ஒரு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் படிச்சுட்ருக்கீங்க, ஸ்கூலில் படிச்சுட்ருக்கீங்க. ஒரு டிக்ஸை கற்றுக் கொடுத்தா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக பசங்க மார்க் எடுத்துடலாம். இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி பாடம் சொல்லித்தராங்க? ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்தால் ஒரு புக்கில் அந்த புக்கை எடுத்தாலே ப்ளூ பிரிண்ட் கொடுத்து இதெல்லாம் முக்கியம்டா இதெல்லாம் முக்கியம்டா ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்குற டீச்சர்ஸ் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? ரொம்ப கம்மிங்க. நேர்மையானவங்களுக்கு அங்கீகாரம் இல்லை. அப்போ அங்கீகாரம் இல்லாதவங்களுக்கு நம்ம அங்கீகாரத்தை நம்ம உருவாக்கிக்கணும். அங்கே போய் வேலைக்கு நம்ம போய் நம்மளுடைய அடிமையாக்கக்கூடிய தொழிலில் உட்காராமல் நம்ம திறமையை வளர்த்து இதுதான் அப்படின்னு இல்லாமல் ஒரு பெரிய லெவலுக்கு நம்மளால் போக முடியும். சரி, நம்மளோட மறந்து போன ஆசை என்ன? இப்போ மறக்கிறதுக்கு என்ன ஞாபகம் கிடையாது. ஆனால் மனுஷங்க நிறைய பேர் மறந்துடுற ஒரே ஒரு ஆசை இருக்குது, தெரியலைன்னு. சரியா? கேட்குற தைரியம். இது தெரியலன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பயந்து கேட்காம விட்டுறீங்க. அந்த பயத்தை முதல்ல மறந்துட்டு எதுனாலும் கேளு, அதுக்கு தான் நான் இருக்கேன். சரியா? சரி, இப்போ பாருங்களேன், அப்போ உங்கள் கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ நிறைய பேர்கிட்ட கேளுங்க, மாணவர்கள்ட்ட கேளுங்க, உன்னோட கனவு என்னன்னு கேட்டால், எனக்கா கனவா, என்ன கனவு,
எனக்கு ட்ரீம் எல்லாம் இல்லை. ஆனால் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரே, கனவு காணுங்கள் வெற்றி பெறுவீர்கள்னு. அப்போ நம்ம கனவு காணணும்ல, அந்த கனவை கரெக்டான கனவாக காணும் பொழுது வெற்றி அடைஞ்சிருவோம். சரியா? சரி, நான் வந்து ஒரு குட்டி கதை சொல்கிறேன். எனக்கு ஒரு குட்டி கனவு. என்ன கனவுனா, பாரதிதாசா சார் வந்து எத்தனை நட்சத்திரங்களை உருவாக்கினார், எவ்வளோ ஸ்டார்ஸ் இருந்து அவர் இறக்கும்போது பார்த்தீங்களா, வானம் முழுக்க நிறைய நட்சத்திரம் இருந்தது. அவர் மறைஞ்சதுக்கப்புறம் நட்சத்திரம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஏன்னா அவர்கள் அவ்வளோ நட்சத்திரங்களை உருவாக்குனாரு ஒரு இயக்குனரா. பார்த்துருக்கீங்களா? பெஸ்ட் மேன், ரியல் எக்ஸாம்பிள் சினிமாவில். அன்றைக்கி அவ்வளோ ஸ்டார்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அவன் சோகமாயிடுச்சு. ஒவ்வொரு நட்சத்திரமாக சோகமாயிடுச்சுன்னா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த நட்சத்திர கலைஞர்கள் எல்லாரும் சோர்வானாங்க. நட்சத்திரங்கள் மறைந்தது. சோகத்திலே பீடிக்கப்பட்டிருக்கு. அதே போல் தான் ஒரு டீச்சருக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஒரு 50 to 80 இருக்குல்ல அந்த ரேஷியோ. அவங்கெல்லாம் ஜொலிச்சாதான் அந்த டீச்சரோட கனவு. ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்ஸ். பசங்களுக்கு பிள்ளைங்க ஸ்டார் ஸ்டார் ஸ்டார். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது. உங்கள் கனவை நீங்கள் கண்டிப்பாக அடையணும். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சுழற்சி வந்து உங்களுக்குள்ளே சுழண்டு கொண்டு உங்களை தோற்கடிக்க வீழ்த்த நினச்சாலும் நீங்கள் அதிலெல்லாம் மீண்டு ஜெயிக்கணும்னு ஓடணும். ஒரு குதிரை மாதிரி. சரியா? ஜெயிப்பீங்களா? உங்கள் கனவை அடையிறதுக்கு முயற்சி செய்வீங்களா? நான் நினச்சா எல்லாரையுமே வந்து ஸ்டாராக மாற்றணும்னு சொல்லுவேன். அந்த ஸ்டாருக்குரிய முயற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக. நானும் ஒரு ஸ்டார் தார்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கணும். சரியா? எவ்வளோ ஒரு தோல்விகள் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாத்திர மாதிரி வேறு எதுவுமே கிடையாது. அதனால் சோர்ந்து போகாதீங்க. வீடு மட்டும் உங்களுடைய வேலை கிடையாது. கணவனாக இருக்கட்டும், இல்லை மனைவியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வீடு பார்த்துக்கிட்டா போதும், ஒருத்தர் வேலைக்கு போனால் போதும். இல்லை, அது இல்லை. உங்கள் கனவு என்ன, அந்த கனவை அடைங்க. கடவுள் கொடுக்குற இந்த ஒரு பிறப்பில் இந்த ஒரு பிறவியில் நாம் அடையக்கூடிய வழிகள் என்னென்ன, நம்ம கடவுள் லட்சியத்தை இந்த பிறவியில் நம்ம அடைஞ்சே தீரணும். அதை குறிக்கோளாக வச்சுட்டு முன்னேறி போங்க. சரியா? உங்கள் கனவு என்னன்னு கண்டிப்பாக இதில் போடுங்க. அந்த கனவை அடையக்கூடிய வழியையும் வழிமுறைகளும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய கனவு என்ன தெரியுமா? ஒரு அழகான பள்ளிக்கூடத்தை உருவாக்கணும். நான் எப்படி வந்து எல்லாரும் 100 வாங்க வைக்கிறனோ அதே மாதிரி ஒரு கனவு பள்ளியை உருவாக்கணுங்கிறது தான். அப்போ என்னுடைய லட்சியம் வந்து நிறைவேறதா? உங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க, நான் எப்படி என் கனவை அடைஞ்சேன்னு. சரியா? அது மாதிரி கனவு இருக்கணும். ஜெயிப்பீங்க. கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.